ஹலோ கைஸ், இப்போ எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு உங்களோட ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிட்டு என்டர் இந்த அட்ரஸ் இருக்குல்ல, அங்கே பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். இங்கே ப்ளீஸ் வெயிட்னு வருதுங்களா, அது க்ளோஸ் ஆகிட்டு ஸ்கிப் ஆடுன்னு இருப்பாங்க, அதை கொடுக்கணும். ஸ்கிப் ஆட் கொடுத்தோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு WS Filmora 8.7 அப்படின்னு சொல்லி ஒன்று வரும். அது டவுன்லோட் கொடுக்கணும். டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 204 MB. இது டவுன்லோட் கொடுக்கணும். இது பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டேன், அதனால் கேன்சல் பண்ணிடுறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணது சேவ் ஆகிருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடுச்சு. டவுன்லோட் ஆன ஃபைல்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதை எக்ஸ்ட்ராக்ட் கொடுக்கணும். எக்ஸ்ட்ராக்ட் த ஃபைல்ஸ் டு WS Filmora நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ எக்ஸ்ட்ராக்ட் ஆகிருக்கு, டேட்டாஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ எக்ஸ்ட்ராக்ட் ஆன இது நீ ஃபோல்டர் ஓப்பன் பண்ணணும். அநேகமாக நீங்கள் எங்கே எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்தீங்களோ அங்கே தான் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்ருக்கோம். இப்போ நான் ஃபோல்டரில் எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துருக்கேன். இப்போ நான் அதை சர்ச் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். வெயிட் பண்ணுங்கள். வந்துருச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக என்ன பண்ணோன்னா, இது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் உங்களோட நெட்டை ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே. இப்போ அப்ளிகேஷன் செட்டப் இதில் இமேஜ் எப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, இங்கே ஜாயின் த யூசர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு பாருங்கள். அதை ரிமூவ் டிக் கொடுத்துட்டு லான்ச் ஆஃப்டர் பேட்சிங். ஓகேவா, இது எப்படி போட்டிருக்குன்னு நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ அங்கே ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் இருக்குல்ல, அது டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கணும். ஓகே, லாங்குவேஜ் ஓகே கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அப்படியே எப்போவுமே லோக்கல் டிஸ்ட்ரியில் தான் இது பண்ணுவோன்னு சொல்லி நான் அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா டேரெக்டாக போய் நெட்டு கனெக்ட் ஆகுது. நீங்கள் நெட்டு உஷாராக ஆஃப் பண்ணி வச்சுருக்கணும். இதில் ஜாயின் தி எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம் இருக்குல்ல, அதை டிக் கொடுக்கக்கூடாது, டிக்கை ரிமூவ் பண்ணிடணும். இப்போ என்ன பண்ணோன்னா பேட்ச் ஃபைல்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கணும். இப்போ பேட்ச் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணணும். வெயிட் பண்ணுங்கள், அது கமாண்ட் இது ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகிட்டு இது ஆகும். இது இப்போ பேட்ச் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. இப்போ எக்ஸிட் கொடுத்துடணும். எக்ஸிட் கொடுத்துட்டு உங்களுக்கு எதனா டவுட்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எப்படி போய் இது பண்ணணும்னு சொல்லி இதுலேயே போட்டுக்கோம், அதை பார்த்துக்கோங்க. ரன் த பேட்சஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே. இப்போ ரன் பேட்சஸ் நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர்னு கொடுப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி பேட்ச்டுன்னு வந்துடுச்சு. ஓகேங்களா, இப்போ எக்ஸிட் கொடுத்துடணும். எக்ஸிட் கொடுத்துட்டு இந்த இது இருக்குல்ல, இதை லான்ச் பண்ணணும். ஃபிலிமோரா லான்ச் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே லோட் ஆகிட்டு இருக்கு. வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம 16:9 ஒயிட் ஸ்க்ரீன் தான் வச்சு யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறதோட எடிட் பண்ணுறது அதுதான் இது பண்ணுவோம். இது ஃபுல் ஃபீச்சர் மோட் கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுக்கு ஈஸி மோடு, இன்ஸ்டன்ட் கட்டர் அதெல்லாம் தேவையில்ல. ஃபுல் ஃபீச்சர் மோட் கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி நாட் ரெஸ்பாண்டிங் அப்படின்னு வந்தால் கூட ஒன்றா வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்களா, இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. நான் முன்னாடியே ஃபிலிமோரா யூஸ் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணி இது பண்ணி வச்சுருந்தேன். அதனால் இந்த மாதிரி இங்கே நீங்கள் தீம் மாற்றிக்கலாம்.
புரியுதுங்களா? லைட் ஸ்க்ரீன், டார்க் ஸ்க்ரீன் சொன்னால் நான் லைட் ஸ்க்ரீன் வச்சுக்கிறேன். இப்போ வந்து உங்களோட இது வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து ஒரு வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி காமிக்கிறேன். அதில் வந்து வாட்டர் மார்க் வருதா இல்லையான்னு நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? இந்த மாதிரி ஃபிலிமோரா டியூட்டோரியல்ஸ் வந்து நம்ம சேனலில் இனிமேல் வந்து கண்டினியூஸாக ஒரு நாளைக்கு 1 இல்லைனா 2ன்னு சொல்லி நான் அப்லோட் பண்ணிட்டு இருப்பேன். மறக்காமல் நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ அழிச்சு விடுவோம். ஓகேங்களா? இப்போ நான் எக்ஸ்போர்ட்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? நம்ம வரப்போகிற வீடியோஸில் வந்து எப்படி வந்து வீடியோ வந்து ஆட் பண்ணுறது, எப்படி வந்து வீடியோ வந்து கட் பண்ணுறது, ட்ரிம் பண்ணுறது, காப்பி பண்ணுறது, டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது, எஃபெக்ட்ஸ்லாம் வந்து எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம சேனல்லேருந்து இனிமேல் லைனாக வீடியோஸ் வரும். மறக்காமல் வீடியோ ஜோத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளது வந்து புது சேனல்னால நோட்டிஃபிகேஷன் பெல் கிளிக் பண்ணால் நம்ம வீடியோஸ் வந்து போடுறது வந்து உங்களுக்கு காமிக்காமல் கூட போகலாம். ஏன்னா யூடியூப் அல்காரிதம் அந்த மாதிரி புது சேனல்ஸ் வந்து டெவலப்பே பண்ண விட மாட்டேங்கிறாங்க. அதனால நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் புதுசாக எதனா வீடியோ போட்டேன்னா டக்குன்னு வந்து உங்களுக்கு காமிக்கும். இவன் வந்து வீடியோ போட்டிருக்கான், வீடியோ ஜொல்லுத்துலேருந்து ஒரு புது வீடியோ வந்திருக்குன்னு சொல்லி நீங்கள் போய் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்து இது வந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு. வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ஃபைன் டார்கெட் கொடுத்துட்டு எங்கே டவுன்லோட் ஆகிடுச்சின்னு தெரியணும்ல, அது ஃபைன் டார்கெட் கொடுத்துட்டு இப்போ நான் வந்து வீடியோ ஓன் பண்ணுறேன். வாட்டர் மார்க் வந்திருக்கா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் மார்க்கு ஃபுல்லாக வரவே இல்லை. நல்லா பார்த்துக்கிட்டிங்களா? இப்படி தான் ஃபிலிமோரா வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி வாட்டர் மார்க் இல்லாமல் ஃப்ரீயாக எடிட்டிங்காக யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பல டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் வந்து விசிட் பண்ணுங்கள். 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். As always, thanks for watching. Make 'em spicy, Papa.